plus 1 computer science plus 1 computer application chapter 5 working with Windows operating system. So in this lesson discussed before that, once again I recall to that the previous lesson of unit 1 fundamentals of computers, chapter 4 theoretical concepts of operating system. அந்த லெசனை பற்றி ஒரு கிளான்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெசனில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. One is the application software, another one is a system software. With each one software discuss with an example or discuss பண்ணோம். Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா introduction to operating system. So operating systemல mainly classify that mobile operating system and computer operating system தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா need for operating system அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய uses of operating system. ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். ஒன் இஸ் a single user operating system, another one is a multi user operating system அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா key features of the operating system. So the key features of operating system மொத்தம் 6 key features டிஸ்கஸ் பண்ணோம். user interface, file management, memory management, fault tolerance, process management, security management அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் இன்சைடில் நம்ம algorithm are mainly used to calculate the job process. The algorithm technique used in the process management inside the algorithm technique used discuss பண்ணோம். ஒரு 4 டைப் ஆஃப் அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ரவுண்ட் ராபின், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கணும். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல் ஸ்டடி பண்ணோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ், file management, multiprocessing, time sharing. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா distributed operating systems, prominent operating system அப்படின்னா Unix, Microsoft, Windows, Linux, iOS, Android. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய prominent operating systems அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது ஒரு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் அதுக்கப்புறம் என்னென்ன டாபிக்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க, லினக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. நியூ புக்கில் அது கிடையாது. சரி, அந்த பழைய புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் என்ன சார் அதெல்லாம் நடத்துகிறேன்னு நினைக்காதீங்க. நியூ புக்கில் அந்த டாபிக்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டாபிக் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ் அது இல்லை, அந்த டாபிக்லாம் இல்லை. பட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை பற்றி சில பேசிக் வேர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, iOS இதெல்லாம் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க பழைய புக்கில். பட் நியூ புக்கில் அது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்த டாபிக் வரலும் நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் டுடே கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபார் சாப்டர் 5 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். போத் 2 கிளாஸஸுக்கும் ஒரே மாதிரியான லெசன். சரிங்களா? வித் 2 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் ஒரே லெசன் அப்படிங்கிறதுனால தான் ஒரே வீடியோ நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஒர்க்கிங் வித் டிஃபிகல்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் பார்ட் 1 ஒர்க்கிங் வித் விண்டோஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இங்கே நம்மளுடைய நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நவ் we can going to discuss about for
மெயின்லி ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆர் சிஸ்டமில் ஹவு வி கேன் ஒர்க், ஹவு வி கேன் டூ த ப்ராசஸ், ஹவு வி கேன் பர்ஃபார்ம் ஏ ஒன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் மெயின்லி யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் ஒன் லெசன், லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஈச் ஒன் லெசன். ஸோ இந்த லெசனில் நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர், ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு லெசன் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணக்கூடிய திங்ஸ் என்னது, டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நவ் செகண்ட் பாயிண்ட், டு நோ த வெர்ஷன்ஸ் ஆஃப் த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டு நோ த வெர்ஷன்ஸ் ஆஃப் த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்டில் டு நோ த கான்செப்ட்ஸ் லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், கான்செப்ட்ஸ் லைக் டெக்ஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படின்னு என்னென்னா டெக்ஸ்டாப்பில் என்னென்ன திங்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது, டெக்ஸ்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. டு எக்ஸ்ப்ளோர் த டாக்குமெண்ட் விண்டோ, to explore the document window, explore the document window அப்படின்னா டாக்குமெண்ட் விண்டோ நம்ம how we can open, how we can process அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. to explore the document window அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா to compare the different type of icons, to compare the different types of icons அப்படின்னு சொல்கிறாங்க. to compare the different types of icons, to explore the windows directory structures, explore the windows directory structures. என்னுடைய விண்டோடைய directory structures எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா to predict creating files and folders, to predict எப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்முடைய ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் how we can generate. predict அப்படின்னா கற்றுக்கிறது, தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். files and creating files and folders to in specify drives. ஒவ்வொரு டிரைவில் போயிட்டு நம்மளுக்கு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். மேனேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம், ஃபோல்டரில் என்னென்ன ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே டு மேனேஜ் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ் அப்படின்னா என்ன, அதில் ஆப்ரேஷன் வாட் ஆல் த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி, கட், பேஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் டன் இன் ரீநேம். ஸோ these are the operation to manage the files and folders அப்படின்னு சொல்ல முடியும். to know the procedure to start and shut down the computer, to know the procedure to start and shut down the computers. என்னுடைய கம்ப்யூட்டர் ஆர் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் ஃபார் கிவிங் ஆஸ் ஃபார் QR கோட். ஸோ இந்த QR கோடில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நவ் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்னு பார்க்கலாம். An operating system OS is a software. An operating system OS is a software that enables the hardware to communicate அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா OS is a software, one of the system software அப்படின்னு சொல்கிறோம். that enables the hardware to communicate, operate with other software அப்படின்னு சொல்கிறாங்க. hardware with communicate other softwares அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அதர் சாஃப்ட்வேர் கூட என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி
கம்யூனிகேட் பண்ணி அந்த ப்ராசஸை டன் பண்ண வைப்பாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆப்ரேட் வித் அதர் சாஃப்ட்வேர். இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ். யார் ஆக்ட் ஆஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவோ ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுறாங்க. Between the user and the hardware and controls the overall execution. இந்த யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the operating system and the hardware அவங்க தான் between the user அப்படின்னு சொல்கிறாங்க. So it also act as the interface between the user and the hardware. ஸோ உங்களுக்கு இடையில் ஒரு ஒர்க் நடக்குது. user and the hardware and controls the overall execution process. controls யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போது இன்ட்ராக்ட் வித் ஹார்ட்வேர் அண்டு யூசருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரோலிங் ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசருக்கும் அண்டு ஹார்ட்வேருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா following are some of the important functions. operating system உடைய important functions சொல்கிறாங்க. the following are the important functions of operating system as discussed in previous chapterல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஸோ the key features of operating system ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மறுபடியும் திரும்ப ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுறாங்க என்னென்ன ஒர்க் நடத்தியிருக்காங்க, என்னென்ன ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெமரி மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்ரெடி யூ கேன் டிஸ்கஸ் த டாபிக். தீஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ் ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் யாருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒர்க்கு, என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவர் வியூ ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னுடைய ஓவர் வியூவாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். So hardware is the main process and the software. So CPU, RAM, IO. CPU central processing unit, RAM random access memory, IO input output device. ஸோ இவங்க எல்லாமே யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, யார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெயின்லி பார்த்திங்கன்னா யூசர் 1, யூசர் 2, யூசர் n. எத்தனை யூசர் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், எத்தனை பர்ஃபார்மன்ஸ் வேணாலும் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே போகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே போவாங்க, ரேம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரேம்லேருந்து மெமரி எடுத்து எங்கே கொண்டு போவாங்க, அது ரிலேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ அதான் ஓவர் வியூ ஆஃப் டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் Introduction to Windows operating system. So every computers needs an operating system to function. every computer என்னுடைய எல்லா கம்ப்யூட்டர் எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் ஆகணும். அதாங்க சொல்கிறாங்க every computer needs an operating system to function. ஒவ்வொரு ப்ராசஸும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பர்ஃபார்ம் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதோட பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி. என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் அப்ளிகேஷன் ஆமாம் தானே. நம்ம ஒரு டைம் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட் பண்ணும்போது மெனி ஆஃப் அப்ளிகேஷனை சேம் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ வித்தின் எக்ஸிக்யூட் என்ன சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே மாதிரியான ஒரே டைமில் சேம் டைமில் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விண்டோஸ் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ் அண்ட் திஸ் நோன் ஆஸ் மல்டிடாஸ்கிங். திஸ் நோன் ஆஸ் மல்டிடாஸ்கிங். ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது உங்களுக்கு கேட்கலாம். மல்டிடாஸ்கிங். ஸோ அப்போ எங்கேருந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் முன்னாடிருந்து எழுதலாம். ஸோ இங்கேருந்து எழுதுங்க, இங்கேருந்து இது வரைக்கும் ஆனால் பட் இங்கேருந்து எழுதலாம் போதும். ஸோ ஒரு பாயிண்ட் சேர்த்து எழுதலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் graphical user interface. Multiple applications can execute simultaneously in Windows and this is known as multitasking. This is known as multitasking அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் த கீபோர்ட் அண்ட் மவுஸ். இதில் என்ன திங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த கீபோர்ட் அண்ட் மவுஸ் as a input device. Mouse is used to interact with the Windows by clicking its icon. என்னுடைய மவுஸில் நான் என்ன பண்ணுவேன், to click and drag or interact with the icon. ஆமாம் தானே. ஸோ அப்போ இங்கே என்னுடைய மவுஸை யூஸ் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணலாம். at the same time keyboard is used to enter alphabets. for keyboard யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா alphabets, numerals and special characters. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுத்து நான் ஆப்ரேட் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த டாப்பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் some of the functions of Windows operating system. என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஃபங்க்ஷன் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ஒர்க்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எதில் கம்ப்ளீட்டேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆக்சஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர், வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சம் ஆஃப் அப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் டு ஆன் த கம்ப்யூட்டர். load any new program on the computer. in case நான் ஒரு நியூ ப்ரோக்ராம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன், நியூ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்மிஷன் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ண வைக்கணும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஹார்ட்வேர் சச் ஆஸ். மேனேஜ் ஹார்ட்வேர் அப்படின்னா என்னுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஹார்ட்வேர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா எக்ஸட்ரா. இந்த டிவைசஸ்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கணும், ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கக்கூடிய ஒர்க்கு இதில் அவைபிலிட்டியாக இருக்குது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் யார் கூடிய ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்குரிய ப்ராசஸ். ஸோ அப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கிரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். என்னுடைய ஃபைல் அண்டு ஃபோல்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், சேவிங் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம்,
deleting files கொடுக்குறோம், அப்புறம் ஃபோல்டரை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கெலாம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சிஸ்டமில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். அதை தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா sum of functions of Windows operating system. Sum of the functions of Windows operating system. Even though list out the functions of operating system, even if you ask in a 5 mark or 3 mark question la கேட்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. 5 mark or 3 mark question உங்களுக்கு possibility. Now next topic is various versions of operating system. Various versions of operating system அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேரியஸ் வெர்ஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போ நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1985ல் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதில் 3rd ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 1.x, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 1985ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனோட நம்ம இந்த வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அதில் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா வெர்ஷன்ஸ், லோகோ, இயர், ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஆஃப் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 1.x அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். விண்டோஸ் 1.x. ஸோ இந்த விண்டோஸ் 1.xல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் so introduced 1985 introduction of GUI 16-bit processor. இதில் specification feature என்னன்னா graphical user interface to access 16-bit processor. இதில் எவ்வளோ பிட்டாக ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-bit processor. mouse was introduced as the input device. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய மவுஸை இன்புட் டிவைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Now after that next one operating system Windows 2.x, Microsoft Windows 1987ல supports to minimize and maximize window. இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1 mark கேட்கலாம். which Windows operating system introduced the maximize minimize windows அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Control panel feature was introduced with the various system settings and customizing options. Various system setting and customizing option அப்படின்னு சொல்கிறாங்க. various system settings and customizing options எதில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோஸ் 2.0வில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.x, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 1992. விண்டோஸ் 3.x அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992ல introduced the concepts of multitasking. Supported 256 colors which brought a more modern colorful look to the interface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 256 colors are supported and brought a more modern colorful look to the interface. என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் கலர்ஸை இன்டர்ஃபேஸை ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ப்ரொவிஷன் கிடைச்சிது. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95 மைக்ரோசாஃப்ட். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு லோகோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். நம்மளுடைய ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான். ஸோ 1995 introduced start button, the taskbar, Windows Explorer and start menu. Introduced start button, the taskbar, Windows Explorer and start menu அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா introduced 32-bit processor and focused more on multitasking. இதில் இந்த விண்டோஸ் 95ல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது 1 mark கேட்கலாம். Which operating system introduced the start button, taskbar, Windows Explorer and start menu அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்சைடில் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 16 பிட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 பிட் ப்ராசஸர் அண்ட் ஃபோக்கஸ்டு மோர் ஒன் மல்டி டாஸ்கிங். ஸோ மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 98. ஸோ இந்த விண்டோஸ் 98ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 198ல் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் த வெப் ப்ரௌசர், இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர் அதோட ஜாயின் ஆகி வந்தது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர் என்னோட சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரௌசர் இன்டகிரேட் ஆகி வர மாதிரி அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வித் ப்ரௌசர் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரௌசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 98ல் இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர் வித் த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் with an operating system. DOS gaming being to disappear as Windows based game improved. இப்போது DOS அப்படின்னா என்னென்னா DOS கேமிங் ப்ராசஸ், டாஸ் ப்ராமனில் ஒர்க் பண்ணக்கூடிய கேமிங் ப்ராசஸ்லாம் டிஸ்அப்பியர் ஆகி விண்டோ பேஸ்டு கேமிங் இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பேசிக்காக பர்சனில் டாஸில் கேம் பிளேயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விண்டோஸ் 98 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு கேமிங் இம்ப்ரூவ் ஆனது, விண்டோஸ் பேஸ்டில் கேம் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனது. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளக் அண்டு ப்ளே ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய விண்டோஸ் 98ல் பிளக் அண்டு ப்ளே ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் NT மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் designed to act as servers in network. என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸ் இதில் என்னாச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு, ஒர்க் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது விண்டோஸ் 90 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீ அண்ட் விண்டோஸ் ME 2000. Windows Me and Windows Me 2000. It introduced automated system diagnostic and recover tools. So in the Windows Me and Windows 2000 பார்த்தீங்கன்னா automated system diagnostics அப்படின்னு பார்த்தீங்கன்னா it have occurring any errors or any fault அதை என்ன பண்ணும் அப்படின்னா டைனஸ்டிக் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணி அதில் ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி எனக்கு டூல்ஸை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதில் விண்டோஸ் மீ அண்டு விண்டோஸ் 2000 எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். 1 மார்க் கொஷின்ஸில் அல்லது 2 மார்க் கொஷினில் ரைட் ஷார்ட் நோட் ஆன் டீடைல் அபவுட் விண்டோஸ் 98 or Windows Me or Windows Me 2000 அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் விண்டோஸ் 2000க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷ்னல் 2000. ஸோ வேர்சன், ஸோ இயர் பார்த்தீங்கன்னா எப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சர்வர் ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ், இதில் பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சர்வர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ், பிஸ்னஸ் ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபோர் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் 2000 வேர் ரிலீஸ்டு அப்படின்னு சொன்னாங்க. 4 வெர்ஷன்ஸ் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 4 வெர்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேர் 2000 ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ் மெயின்லி த விண்டோஸ் 2000 எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ். சர்வர் போத் எ வெப் சர்வர் அண்ட் அன் ஆஃபீஸ் சர்வர், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வர் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் எதுக்கு சர்வர் கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் எ வெப் சர்வர் அண்டு அன் ஆஃபீஸ் சர்வர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அட்வான்ஸ்டு சர்வர்
advanced server for line of business application, advanced server for line of business application, and data center server for high traffic computer networks. இது என்னுடைய டேட்டா சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார் ஹை டிராஃபிக் அப்படின்னு என்னென்னா என்னோடய டேட்டா இன் ட்ரான்ஸ்ஃபரில் நிறையா டேட்டா சென்ட் ஆகிட்ருக்கும், ரிசீவ் ஆகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி எனக்கு டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் என்னுடைய விண்டோஸ் 2000 இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சராக சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் அ 64-bit ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நம்மளுக்கு 64-bit ப்ராசஸர் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி 2001 64-bit ப்ராசஸர் எனக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 64-bit ப்ராசஸரில் improved Windows appearance with the themes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கலாம் 1 மார்க்கில். which operating system had introduced the Windows appearance with the themes and offered stable versions. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விண்டோஸ் விஸ்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்பிக்கு அடுத்தது விண்டோஸ் விஸ்டா. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த லோகோ கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் விஸ்டா. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 2006 எனக்கு விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணாங்கன்னா லான்ச் பண்ணாங்க. It is a future for updated the look and feel of Windows. இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ் மாதிரி எனக்கு அப்டேஷனாக இருக்குது. நான் அதுக்கடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் 7 when introduced the Windows 7 2000 when யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்டு இன்ட்ரடியூஸ்டு. இது பார்த்திங்கன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்டு. என்னுடைய சிஸ்டம் பூட்டாகி ஆன் ஆகிறதுக்கு என்னாச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபாஸ்ட் ஒர்க்காக மூவ் ஆகிறது. இன்ட்ரடியூஸ்டு நியூ யூசர் இன்டர்ஃபேஸ் லைக் ஆரோபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். விச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் யூஸ்டு இன் த ஆரோபிக் painting program to task for handwriting recognition etc. இந்த ப்ராசஸ் எல்லாமே எதில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 7 2009 and also introduced for the web browser of Internet Explorer 8 இந்த web browser introduce பண்ணாங்க. Now after that Windows 8 you know that basic. Then எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இயர் ஆஃப் 2012. விண்டோஸ் 8 இஸ் அ ஃபாஸ்டர் தென் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். இப்போது ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7. ஸோ அதை காட்டிலும் இந்த விண்டோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. இட் ஹேவிங் எ ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ரிமூவ்டு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோஸ் 8 எனக்கு என்னென்னா ஸ்டார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு ப்ராசஸ் மாதிரி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 டேக்ஸ் பெட்டர் அட்வான்டேஜ் ஆஃப் மல்டி கோர் ப்ராசஸிங். இந்த விண்டோஸ் 8 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் கேட்கலாம். லிஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்டோஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ப்ராசஸிங், சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் எஸ்எஸ்டி. உங்களுக்கு கேட்கலாம் 1 மார்க்கில். எக்ஸ்பேண்ட் எஸ்எஸ்டி அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், touch screens and other alternate input methods served as common platform for mobile and computer. இது எப்படி ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா served as common platform for mobile and computer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஐகான் 10 2015 லாஸ்ட்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஆடட் அகைன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். விண்டோஸ் 8 ஸ்டார்ட் பட்டன் ரிமூவ் பண்ணாங்க. திரும்ப அகைன் விண்டோஸ் 10 என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஆடட் அகைன். மல்டிபிள் டெஸ்க்டாப் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் ஆக்ஷன்ஸ். என்னுடைய விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா எல்லாமே
ஐக்கான் ஆகும். எல்லா அப்ளிகேஷனும் எப்படி சென்ட்ரல் ஆஃப் மை பிளேஸில் எனக்கு ஐக்கானை டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. நான் கோடினா வாய்ஸ் ஆக்டிவேட்டர் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 1 மார்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டு டேஷ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் வாய்ஸ் கோடினா வாய்ஸ் ஆக்டிவேட்டர் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நான் அதுக்கு ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நம்மளுடைய வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன இருக்குது, எந்த யாருக்கு வேர்ஷன், என்னென்ன வேர்ஷன், லோகோ ப்ளஸ் இயர் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய வேர்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது நம்மளுடைய மவுஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ பேசிக் ஆஃப் திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மவுஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா மவுஸில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஆக்டிவேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் நம்மளுடைய சிஸ்டம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, மவுஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரைட் கிளிக் அண்டு லெஃப்ட் கிளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 ப்ராசஸ். ஸோ அண்டு டபுள் கிளிக். ஸோ பாயிண்ட் டு அண்ட் ஐட்டம் அப்படின்னா மவுஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏரோஸ் ஜென்ரேட் ஆகி அந்த பர்டிகுலர் டிவைஸ் மேலே என்ன ஆகும்னா ஏரோவாக டிஸ்பிளே ஆகும். அதாங்க பாயிண்ட் டு அண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிளிக் அப்படின்னு என்னென்னா பாயிண்ட் டு த ஐட்டம் on the screen, press and release the left mouse button. நம்மளுடைய கிளிக் என்ன எப்படின்னு சொல்கிறாங்க, லெஃப்ட் கிளிக்கில் நம்ம மவுஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன, அதுதான் கிளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் கிளிக் அப்படின்னா பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன். நம்மளுடைய எந்த ஐக்கான் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அங்கே ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் த ரைட் மவுஸ் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் மவுஸ் பட்டன், என்னுடைய ஏதாவது ஒரு ஐக்கான் நம்ம செலக்ட் பண்ணணும், அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். கிளிக்கிங் த ரைட் மவுஸ் பட்டன் டிஸ்பிளேஸ் எ பாப்அப் மெனு வித் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். கிளிக்கிங் த ரைட் மவுஸ் பட்டன் டிஸ்பிளேஸ் எ பாப்அப் மெனு வித் வேரியஸ் ஆப்ஷன். நம்மளுடைய ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அதில் எ பாப்அப் விண்டோ ஸ்மாலாக ஒன்று ஓப்பன் ஆகும். நியூ எக்ஸ்ப்ளோர் கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் மெனி ஆஃப் ஆப்ஷன் அவைபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளிக். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் டபுள் கிளிக். பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், குயிக்லி ப்ரெஸ் டுவைஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். டபுள் கிளிக், லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது என்னது, நம்மளுடைய லெஃப்ட் கிளிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு நம்மளுடைய மவுஸில் நம்ம எனி ஃபைல்ஸ் ஆர் எனி ஃபோல்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். மூவ் பண்ணுவோம் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் ஒரு பிளேஸுக்கு என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியாது அங்கே சொல்கிறாங்க. பாயிண்ட் டு அன் ஐட்டம் தென் ஹோல்டு த லெஃப்ட் பட்டன். எந்த ஐட்டமும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஹோல்டு த லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு as you move the pointer press and you have reached the desired position. எந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோமோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐக்கானோ அல்லது ஃபைலோ ஃபோல்டரோ என்ன ஆகும்னா desired பொசிஷன் மூவ் ஆகுங்க. ரிலீஸ் த மவுஸ் பட்டன் ஆஃப்டர், எனக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷன் மூவ் பண்ணிட்டு யூ கேன் ரிலீஸ் யுவர் பட்டனை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் டெஸ்க்டாப். ஸோ இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் என்னென்ன திங்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். விண்டோஸ் டெஸ்க்டாப், த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்டு டெஸ்க்டாப். டிஃபைன் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போது த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோ is called desktop அப்படின்னு சொல்கிறோம். is called desktop. ஸோ அந்த desktop ப்ராசஸில் நம்மளுடைய the desktop of your computer may look different from
வாட் சி இன் ஃபிகர் 5.3 என்னுடைய இமேஜும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இமேஜ் கொடுத்து ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அப்போ this is because Windows allows you to change the appearance of the desktop. என்னுடைய appearanceல நம்ம மாற்ற முடியும், என்னுடைய டெஸ்க்டாப்பில் எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம், எது வேணாலும் நம்ம மாற்ற முடியும். ஸோ இன் ஃபிகர் 5.3 the desktop shows the start button. என்னென்ன டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்கிறாங்க, பார்ப்போம். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐக்கானாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், நோட்டிஃபிகேஷன் ஏரியா, டேட் அண்ட் டைம். ஸோ இதில் வந்து என்னுடைய பேசிக் ஆஃப் திங்ஸ், பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இந்த டெஸ்க்டாப் ஏரியாவில். ஸோ அதனுடைய இமேஜை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்கள் நம்மளோட இமேஜ் கொடுத்துருக்காங்களா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு கிளான்ஸ். கெஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கெஜெட்ஸ் அண்டு டேட்டை சொல்கிறோம். ஐகான்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு ஏரோ பட்டன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலர்லேருந்து ஃபோல்டர், எல்லோ கலரில் இருக்குது ஃபோல்டர், இஸ் அப்ளிகேஷன், இஸ் ஆல்சோ ஃபோல்டர், இஸ் அ க்ரோம், கூகுள் க்ரோம் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டருடைய ஐகான்ஸ், இந்த டாஸ்க் பார், இதுதான் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா இஸ் அ டாஸ்க் பார், இஸ் அ டாஸ்க் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டாஸ்க் பாரில் என்னென்ன திங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டாஸ்க் பாரில் அவைபிலிட்டியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். மீன்ஸ் டாஸ்க் பார் ஹேவிங் எ ஸ்டார்ட் பட்டன் அண்டு அனதர் திங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஏரியா. வாட் இஸ் த நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைம், டேட் அண்டு பேக்ரவுண்ட் ரன்னிங் ப்ராசஸ் இதெல்லாமே எனக்கு இண்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய த ஐகான்ஸ், என்னென்ன ஐகான் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுங்க பார்க்கலாம். ஸோ த ஐகான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐகான் இஸ் எ கிராஃபிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ் லைக். என்னுடைய ஐகான்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ் லைக். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருப்பாங்க என்னுடைய டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ் எல்லாமே, இது எல்லாமே என்னது என்னுடைய டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ். ஸோ இந்த டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸில் என்னென்ன ஐகான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா various disk drive icons and அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா hard disk drive with the total and remaining space availability. hard disk drive with the total and remaining space availability. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் டிஸ்க். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் டிஸ்க். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரிமூவபிள் டிஸ்க். நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரிமூவபிள் ஸ்டோரேஜ், பென் ட்ரைவ். ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னா தெரியாதுன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. பென் ட்ரைவ் நம்ம ப்ளக் பண்ணுறோம்னா அதனுடைய இமேஜை உங்களுக்கு சேவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் நம்ம எத்தனை பார்ட்டிஷனை வேணாலும் பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் C, G, J, D, E, H, K, IL. ஸோ யூசர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும்னா என்னுடைய டிவைஸை நான் பார்ட்டிஷன் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ஷார்ட்கட்ஸ் எக்ஸெட்ரா. அதில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலு, ஃபோல்டரு, ஷார்ட்கட், ஐகான்ஸ், பிளேஸ், விட்டல் ரோல் இன் GUI பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னா என்னென்னா பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னா த ஐகான் விச் ஆர் அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப் பை டிஃபால்ட் வைல் இன்ஸ்டாலிங் விண்டோஸ். என்னுடைய ஐகான்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வைல் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் OS ஆர் கால்டு
the icons, standard icons னு சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வருமோ அதை தான் இங்கே இண்டிகேஷன் பண்ணுறாங்க. த ஸ்டாண்டர்ட் ஐகான் அவைலபிள் இன் ஆல் விண்டோஸ் ஓஎஸில் இருக்கும். எல்லாம் அவைலபிள் இன் ஆல் விண்டோஸ் ஓஎஸ் ஆர் மை கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன கொடுத்துருன்னா ஏரோபிக் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இன்னும் குட்டியாக இருக்கும் பாருங்கள், ரைட் கார்னரில் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரோபிக் பட்டன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் எக்ஸ்டர்னலாக ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிப்பாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.